குடி போகிறதுக்கு போயிட்டு வந்தாச்சா? என்ன வாசமா இருக்கு வீட்டுக்குள்ள. கெட்டி உருண்டம்மா உரைச்சிட்டு வந்து வச்சிருக்காங்க. ஆமா வந்துட்டாப்லையா? சரி சரி, நான் போவையிலே கெட்டி உருண்டைக்கு பொரியல் சொல்லி வறுத்து கொடுத்துட்டு போனேன். போய் அரைச்சிட்டு இருந்தேனே, போய் திருவிழா போய் அரைச்சிட்டு இருந்தேன். வாசம் வீட்டுக்குள்ள வந்து நுழையிலே ஏதோ சாம்பிராணி வாசம் மாதிரி அவ்வளோ கும்முன்னு வாசம். ஏலக்காய் பொடி போட்டு அரைக்கணும். வறுத்த பயிர் மட்டும்தான். அந்த வறுத்த பயிர் அவ்வளோ ஒரு வாசம். அதான் என்ன வாசமாக இருக்குன்னு கேட்டேன். போனோடனே அரைச்சி விளையாண்டாங்களா? சரி, அப்புறம் வந்து குடிப்பற வீட்டுக்கு போயிட்டு நல்லபடியாக வந்துட்டு நல்ல சூப்பர் வீடாக டைல்ஸ் ரீசனாக அருமையாக நல்லா கட்டியிருக்காங்க. மேலேயும் கட்டியிருக்காங்க, கீழே கட்டியிருக்காங்க. அப்புறம் பிள்ளைங்கள்லாம் பசங்கள்லாம் வந்தாங்க, பார்த்துட்டு வந்தாச்சு. இது எதுக்கு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்களா? காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு வச்சு இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க போகிறோம்னா, இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. அதனால 2 நாளாகவே தினமும் சாம்பார்னு போயிடுச்சு. இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா, இந்த காலிஃப்ளவரையும் இந்த உருளைக்கிழங்கையும் வச்சு சைவ முட்டை குழம்பு செய்ய போகிறேன். இந்த சைவ முட்டை குழம்பு யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்க இந்த உருளைக்கிழங்கு அந்த காலிஃப்ளவரையும் வச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். செய்யாத நீங்கள் நான் எப்படி செய்யணும் அதை பார்த்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அதை அப்புறமா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ வாங்க போய் இதுக்கு தேவையான சாமான்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதெல்லாம் கட் பண்ணி அவிச்சு எடுக்கணும். உருளைக்கிழங்கையும் அவிச்சு எடுக்கணும். இதெல்லாம் வேலையெல்லாம் பார்த்துட்டு பார்க்கலாம். நான் இதெல்லாம் போய் பார்க்கறதுல கையில் போய் பெட்டி போட்டுவாங்க. எங்களே இந்த கருவேப்பிலை வேறு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்ல கருவேப்பிலையாக இருக்குது. அப்புறம் வந்து எங்கள் வீட்டு குட்டி பையனுக்கு இவ்வளோ ஒரு கமாண்ட் வரும்னு நான் எதிரே பார்க்கலைங்க. சொல்ல முடியாத கமாண்டு. எல்லாருக்குமே பெரிய 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 நன்றிங்க. அவனுக்காக ஒரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் கேட்டதுக்கு அவனுக்குன்னு டைம் ஒதுக்கி நீங்கள் அந்த கமாண்ட் பண்ணதுக்கு பெரிய நன்றி. போய் நம்ம ரெடி பண்ணிடுவோம் வாங்க. இப்போ நம்ம அந்த எடுத்து இந்த காலிஃப்ளவரை இந்த மாதிரி நான் அவிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி மாவு மாதிரி அவிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்க. அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் அவிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம். ஒரு கொத்தி கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். இந்த உருண்டைக்கு நம்ம குழம்புல சேர்த்துக்குவோம். அதனால் கொஞ்சமாக இந்த உருண்டைக்கு தேவையான கொஞ்சமாக மஞ்சள் தூள். இது வந்து சாப்பாடு கொஞ்சம் இல்லைங்க, குழம்புக்கு ஏன்னா இட்லி சப்பாத்தி பூரி இதுவரைக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு கரம் மசாலா, காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள். எப்படி கலராக இருக்குது பற்றியா? நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ இந்த பூவும் இந்த உருளைக்கிழங்கும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. நான் இப்போ இதுக்கு தேவையான 1.5 ஸ்பூனு கடலை மாவு, ஒரு 1.5 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பிணைஞ்சி எடுத்துக்குவோம். எல்லாத்தையும் போட்டு பிணைஞ்சி எடுத்தோடனே மாவு எந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் இறக்கமாகவே இருக்கட்டும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு வேக வைக்கிறது நல்லா சாஃப்டாக பஞ்சாக இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து முட்டை சேப்புக்கு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எண்ணெயில் போட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம். அந்த எண்ணெயில் வந்து வெறும் எள்ளுங்க. இப்போ தான் பலகாரம் செஞ்சுட்டு அந்த எண்ணெயவே கொஞ்சோண்டு ஊற்றி வச்சுருக்கேன். அது இருக்கட்டும், பரவாயில்ல. இந்த மாதிரி ஊற்றி இப்போ எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டு நான் காமிக்கிறேன். எப்படி உருட்டி போட்டு வெந்துக்கிட்டு கொடுத்தீங்களா? இப்போ இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டி வேக வச்சு நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வேக வச்சு எடுத்துக்கிட்டு அப்புறமா பார்ப்போம். இப்போ இந்த முட்டை கிரேவிக்கு தேவையான தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேன். அந்த தக்காளியை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க. கொஞ்சம் சைடு குழம்பு கழிச்சுக்குவோமா? இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ ஒரு சின்ன துண்டு பட்டை 2, ஒரு சின்ன இலை, ஒரு ஸ்டாரு, கொஞ்சோண்டு சோம்பு தாளிக்கிட்டு கிராமெலாம் பொரிஞ்சோடனே அரிஞ்சு வச்சுட்டு வெங்காயம், ஒரே ஒரு சின்ன தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் தக்காளி நம்ம அரைச்சி ஊற்றிருக்கோம். கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக தெரிஞ்சால் குழம்புல நல்லாயிருக்கும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். ஒரு கல் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லது, இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பேஸ்ட்டாக போட்டுக்கணும். நல்லா இஞ்சி பூண்டு வாடை போனதுக்கு பிற்பாடு நம்ம அரைச்சி வச்சுக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மெனக்கெட்டு செஞ்சோம்னா வாய்க்கு ருசியாக சாப்பிடணும்னா கொஞ்சம் மெனக்கெட்டு தான் செய்யணுங்க. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கிட்டீங்களா? வேலை நல்லா வதங்கிடுச்சு.
இப்போ அதுக்குள்ளே ஜாமானை சேர்த்துடலாமா? ம். அதுக்குள்ளேயே உருண்டையெல்லாம் சாப்பிட்டாச்சு. பொரிச்சு எடுத்த உருண்டையெல்லாம் சாப்பிட்டாச்சு. கொஞ்சமாக கரம் மசாலா போதுமா கையிலே? ம். கொஞ்சம் படம். கொஞ்சோண்டு கரம் மசாலா, கிரேவிக்கு தேவையான மஞ்சள்தூள், காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. ஆனால் குருமாவுக்கெல்லாம் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூனு மல்லித்தூள் எல்லாம் போட்டு நான் வெளியே. ம். இப்போ இதையும் நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இது மாதிரி சூடாக வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ இந்த சமயம் என்ன செய்யணும்னா, தயிர், நான் வீட்டில் உரக்கத்தின தயிர் தான் எடுத்துருக்கேன். கொஞ்சம் புளிச்சிருக்கணும், அவ்வளோதான். லைட்டாக புளிப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதையும் ஒரு வதக்கிட்டு தேவையான தண்ணியை சேர்த்து உப்பையும் சேர்த்துக்க வேண்டியதுதான். உருண்டையிலையும் உப்பு சேர்த்துருக்கோம், வதக்கையிலையும் உப்பு சேர்த்துருக்கோம். பார்த்து உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ இந்த மிக்சி சாரையும் கழுவி தண்ணி வச்சுருக்கேன், இந்த தண்ணியை சேர்த்துக்குவோம். ரொம்ப தண்ணியெல்லாம் வச்சா நல்லா இருக்காது, அப்படியே பெசர்னு மாதிரி இருக்கும். அப்படியே கலந்து கொடுத்து ஒரு கொதி வரட்டும், அப்புறமா பார்ப்போம். நல்லா தடுப்பு கொதிக்குதா, குழம்பு எந்த அளவுக்கு திக்காக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் சும்மாவே வாயில் ஊற்றி பார்த்தாங்க உப்பு இருக்கான்னு, அவ்வளோ ஒரு வாசமாக ஏதோ மட்டன் கிரேவி மாதிரி இருக்கு. வேலை கொதிக்கையிலே சொல்கிறாங்க மட்டன் கிரேவி மாதிரி வாசிக்கலாம். இங்கே பாருங்கள், முட்டையை போட்டுடலாம். 2-3 முட்டை தின்னாச்சுங்க. நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாச்சு. இப்போ இருக்கட்ட அதில் போட்டு குழம்பெல்லாம் கொதிக்க வேண்டியதில் நல்லாவே கொதிச்சிச்சு. அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டு இறக்கிக்க வேண்டியதாங்க. இறக்கிட்டு பார்ப்போங்க. இது பெட்டி போடுகையில் நல்லாவே ட்ரையாக ஆயிடுச்சுங்க. நல்லா பிரட்டிட்டு சாப்பிட்றவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது எங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருந்தால் ஓகே தான். நல்லா சுண்டல் குழம்பு மாதிரி இருந்தால் சூப்பராக பிடிக்கும். இதே ஒரு சப்பாத்தி கிழமை வச்சு சாப்பிட்டோம்னாலும் அருமையாக இருக்குங்க. இது மாதிரியே நான் செஞ்ச இது மாதிரியே நீங்கள் முட்டை குழம்பு செஞ்சு பார்த்துட்டு, சைவ முட்டை குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ சாப்பிட்டு பார்த்துருவோம் வாங்க. சுட சுட சாதத்தை வச்சு அப்படியே அந்த குழம்புல கொஞ்சோண்டு அப்படியே எடுத்து அப்படியே வச்சு கொஞ்சமாக அந்த கிரேவியில் எடுத்து வச்சு இப்படி பெசரி சாப்பிடணுங்க. அப்படியே உருண்டை வந்து கோழி முட்டை மாதிரி அப்படியே நல்லா சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. சுடு உடச்சி சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க சைவ முட்டை குழம்பு. நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.